ஆவியானவரே, எங்க குறைகள் குற்றங்கள் இருந்தால் தயவாய் மன்னிங்கப்பா. ஓ forgive our sins Lord. ரகஷகதடபோ. இந்த காலவேளையில இந்த ஜூலை 1ஆம் தேதியிலே கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த 7வது மாதத்துல கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்த்து ஜெபிக்கும்படி பாராட்டின கிருபைக்காக நன்றி. ஓ ரகஷகதடமா ஷேரேரேரேரமா. Holy Spirit, hallelujah. ஓ நன்றி இயேசுவே. ஓ ரமஷதனா ஷேரேரேரேரே. Holy Spirit. வானத்தையும் பூமியும் படைத்த அதிகாரம்ல தேவனே அப்பா, வானமும் பூமியும் எவ்வளவாய் உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவாய் உம்முடைய அன்பு இரக்கம் தயவு உம்முடைய பிரசனத்துக்காக நன்றி தகப்பனே. அப்பா, தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசனத்தை நடத்துங்க அப்பா. ரத்த கோட்டைக்குள்ள முடி மறுத்து கொள்ளுங்க ஏசு நாம் பிதாவே, ஆமென். சில பிரேயர் ரிக்வெஸ்ட்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த இந்த கர்த்தர் இந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸ் சர்வீஸ்க்காக கொடுத்த பாரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு பார்க்கிறோம் நிறைய ஃபாரின் ஒர்க்கர்ஸ் கவலையோடு குடும்பத்தை பிரிஞ்சு இங்கே வந்து சம்பாரிச்சுட்டு நல்லா போகலாம் பார்த்தா அது மாதிரி சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு இல்லை. ஒரு சில பேருக்கு ஓகே, ஒரு சில பேருக்கு முடியாமல் சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள், பாடான சூழ்நிலைகள், கஷ்டமான வேதனை மாட்டிக்கொண்டு வெளியே போக முடியாமல் அப்படிப்பட்ட சில நபர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்முடைய கடமை ஜெபிக்கிற வேலை. நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த சிறையிருப்பையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார், அந்த பிரச்சனையெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இதற்காக பிரதர் பிரபா ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க கர்த்தர் நன்றி செலுத்தலாமா? நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. 2வது ப்ரே ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய ஃபாரின் ஒர்க்கர்ஸ் அவங்க சபைக்கு போக முடியாமல் நிறைய பேர் நிறைய சூழ்நிலைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஓனர் மத்தியில் கர்த்தர் தயவை பாராட்டணும். இருக்கிற ஏரியாவில் எப்படி அவங்க மல்லை பீப்புள் எப்படி அவங்க போய் யோசிச்சு பண்ணுவாங்களோ, அவங்க போய் 3 வேளை தொழுதுறாங்களோ, அதே போல் கிறிஸ்தவர்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் அப்படிப்பட்ட நடக்கும்படி நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டி கடன்பட்டிருக்கோம். ஸோ எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி போட வேண்டும். அதுக்கெல்லாம் நாம் ஜெபிக்க கடன்பட்டிருக்கோம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இதுக்காக கண்கள் தயவு கிடைக்கும்படி இருக்கிற எல்லா காரியங்கள் அங்கே செய்யும்படி கர்த்தர் நம்ம ஓனர்ஸ்க்காக ஜெபிக்க போகிறோம். அன்பின் பிதாவே, இந்த வேலையிலப்பா மலேசியாவில் வந்து இந்த ஃபாரின் ஒர்க்கர் செய்கிற ஒவ்வொரு வேலையும் கருத்து ஒப்பிடுகிறோம். ஓனர் மத்தியில் தயவை பாராட்டுங்க, மனுஷ தயவை கொடுங்க அப்பா. பக்கத்தில் இருக்க சபைக்கு போகத்தக்கதான எல்லா வழிவாசலையும் உண்டு பண்ணுங்க. ரத்த கோட்டைக்குள்ளே முடி மறுத்து கொள்ளுங்க. பிரியாத நேச அந்த குடும்பத்தோடு இருந்து நீங்கள் பெரிய காரியம் செய்ய போவதுக்கு நன்றி தகப்பனே. நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாதனப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாம் பிதாவே, ஆமென், 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 ஆமென்.
அல்லேலூயா. ஒரு பாடலை பாடும்போது நாம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆகமாகிவோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமாகிவோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது, இன்று ஆகமாகிவோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமாகிவோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது, இன்று ஆகமாகிவோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமாகிவோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா, எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். ஓ நீதிமான்களின் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வில்லை தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது, இன்று ஆகமாகிவோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமாகிவோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்டக்கள் தள்ளப்பட்டக்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்டக்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செய்தது கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. ஓ கர்த்தர் செயல் இது, தோல்வி இல்லை தோல்வி இல்லை
செல்வோம். தோல்வில்லை, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று ஆகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர், ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று ஆகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவியான என்னையுமே பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையுமே பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை என்னை அழைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீ உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல தெய்வமில்லை. நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வமில்லை. அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஓஹோ உம்மை ஆராதிக்கின்றோம்,
இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்முடைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், கைவிடல. வெறும் கையா கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு சந்தி. வெறும் கையா கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோஹி 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 உம்மை துதிப்பேன். எல்லோஹி 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், வெட்கப்படல. உம்முடைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்முடைய என்னை கைவிடல. ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட். அவரை நம்பி வந்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனது கிடையாது. ஓ thank you Jesus. கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் இருத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மாலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது
Spirit. Thank you, Jesus. Oh, Rama Shagadadama. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. உடைஞ்ச பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், அது யாருக்கு புரியும். உடைஞ்ச பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், அது யாருக்கு புரியும். உறவாலே என் மனதை நினைவாணி. நீங்க இல்லாத ஒன்று நோலும் விலகாதே. விலகாத என்னை நீ உறவாணி. நீங்க இல்லாத வாழ்க்கை இடையாதே. நீங்க இல்லாத வாழ்க்கை இயலாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. சொல்லுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா. தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு எத்தனோ பேருடைய வாழ்க்கை உடைஞ்சு போய், நொறுங்கி போய், கவலையோடு, துன்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் எடுத்து நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்ம உடைஞ்ச பாத்திரம் தான், அது யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரிஞ்சால் போதும். அதையெல்லாம் பயன்படுத்த அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. Nothing is impossible for God. ஒருவேளை உடைஞ்சு போய் வந்திருக்கலாம். ஏன் இப்படி இருக்க போதும் என் வாழ்க்கை? கர்த்தர் சொல்றார், நான் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், நான் உங்களையும் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அவர் நல்ல தெய்வம். ஒரு நாளும் நம்மளை விட்டு விலக மாட்டார். நம்ம தான் தூரம் போவோம். நம்ம தான் பாவத்தை விட்டு, நம்ம பாவம் பண்ணவோன்னு அவரை விட்டு விலகி போவோம். ஆனால் அவர் மன்னிக்கிற தேவன். எவ்ரி டைம் அவர் நம்மளை அழைக்கிற தேவன். அவர் அழைத்து நம்மளை அரவணைக்கிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன். அவர் எப்போது நம்மளை கூப்பிட்டு கொண்டே இருப்பார். ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நல்ல நாளுக்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து உங்களுக்கு பலப்படுத்துங்க. இயேசு நாம பிதாவே, ஆமென் ஆமென். ப்ளீஸ் சீட்டட் உட்காருவோம். செக் செக். சபையின் அறிவிப்பு. நம்ம வர 2 வாரம் நமக்கு ஆராதனைகள் இருக்காது. ஸோ ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு வேண்டுகோள், ஒரு 2 வீக்ஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பிகாஸ் ஒரு முக்கியமான ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ப்ளஸ் மினிஸ்ட்ரி ஆல்சோ நம்ம
நான் எப்போ போனாலும் நான் நீட் டு டூ சம்திங் மினிஸ்ட்ரி எதனா பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஒரு அது பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய சிறுவர் ஊழியங்கள் ஸ்லம் மத்தியிலே ஊழியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதெல்லாம் நம்ம போய் பார்ப்போம். ஸோ அந்த மிஷன் ட்ரிப்புக்காகவும் ப்ளஸ் ஃபேமிலி ட்ரிப்புக்காகவும் ஜோம் பண்ணுங்கள். ஸோ கத்தர் அந்த அந்த கல்யாண ஒர்க்கு நல்லா கத்தர் நல்லபடியாக முடிக்க வேண்டும். பாஸ்டர்ஸ்லாம் வராங்க. ஸோ உங்களுடைய ஜெபங்கள் தேவைப்படுகிறது. பாஸ்டர் சாப்பி சில்லதுரை வராங்க. பாஸ்டர் ஜேக்கப் கோஷி த சீனியர் பாஸ்டர் இன் சென்னை. அவங்க அந்த மேரேஜ்லாம் கலந்து கொள்கிறோம் என்று ஆசைப்படி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த 19ஆம் தேதி நடக்கிற அந்த கல்யாணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் வி ஹேவ் 2 வீக்ஸ் ஃபார் மினிஸ்ட்ரி பர்பஸ் இருக்குது. ஸோ ஜெபித்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் நமக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதி நமக்கு சர்ச் டெடிகேஷன் ப்ளஸ் 2வது வருஷம் நம்மளை 2 வருஷங்கள் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஸோ 11th சண்டே ஈவினிங் வி ஹேவ் ஆகஸ்ட் 11th நமக்கு இங்கே ஆராதனை இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதுசாக நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், திடீர்னு டெக்கரேஷன் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஓகே, சூப்பர், வெரி குட். ஸோ எல்லாம் அதே போல் ஒரு காரியங்கள் ஸோ ஒவ்வொரு காரியம் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஸோ இன்றைக்கு கடந்த 6 மாதங்கள் நம்மளை கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். இந்த 7வது மாதத்தில் வி ஆர் என்டரிங் டு ஆஃப் இயரில் வந்து நிற்கிறோம். ஸோ 6 மாதங்கள் எப்படி ஓடுனதே தெரில. ஆனால் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார். நம்முடைய குடும்பத்தை நம்முடைய வேலை இடத்துல இருக்கும்போது கர்த்தர் எந்த நொடி போடு இல்லாமல் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். நான் உண்மையாக சொல்ல முடியும், இந்த 6 மாதத்தில் ரொம்ப ரேர். நான் எப்படி சொல்றேன்னா, சிக்காய் படுத்துது. பெருமைக்கு சொல்ல, எல்லாருக்கும் சிக்கு வரும், எல்லாம் அதுக்கு வரும், அதெல்லாம் வரதான் செய்யும். பட் நம்ம கர்த்தருக்காக ஓடும் போது அந்த தெய்வீக பலன் கர்த்தர் கொடுப்பார். சில சோர்வு அப்படியே டயர்ட்னா அப்படி இருக்கும், டயர்டு முடியாது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்காக நம்ம ஓடி வரும்போது அது எங்கேருந்து வரும் தெரியாது. ஸ்ட்ரென்த்து சண்டே மார்னிங்னா ஒரு ஸ்ட்ரென்த்து வரும் பாருங்க. சாட்டர்டேலாம் வாய்ப்பே கிடையாது, அப்படி டயர்ட்னஸ் இருக்கும். எழுந்து போனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். ஆனால் கர்த்தர் இந்த மலேசியா தேசத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வித்தியாசமான ஃபுட் இங்கே வந்து ஃபுல்லாக காரசாரமாக சாப்பிட்டுன்னு இருக்கோம். ஃபுல்லாக ஸ்பைசி ஃபுட் இங்கே எல்லாம் வித்தியாசமாய் அதையும் கர்த்தர் என்னுடைய பாடி டெம்பரேச்சர் சரி எல்லாத்தையும் நம்மளை பாதுகாத்து இங்கே ஊழியம் செய்யபடி கர்த்தர் வச்சிருக்காருன்னா கர்த்தர் நிச்சயம் பெரியவர். அல்லேலூயா. எந்த பாபத்து இல்லாமல் நம்மளை பாதுகாத்து கொண்டார். இது வரைக்கும் நடத்தின எபினேசர் இன்னும் நடத்துவார். ஸோ நீங்கள் தொடர்ந்து அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கப்பட வேண்டும். ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்காக தொடர்ந்து ஜெபிங்க. அதான் என்னுடைய பாரங்கள். அவங்க சூழ்நிலையில் கேட்கும் போது அழுவாத குறை தான். நம்மலாம் பரவாயில்ல, உண்மையை சொல்ல போனால் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறது கூட ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் மலேசியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெரிய கஷ்டங்கள். பட் அந்த கஷ்டத்தில் மத்தியில் கற்று நமக்கு நிறைய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதனால் கவலைப்படாதீங்க. we need to pray as a Christian. we need to pray. நம்ம நிச்சயம் ப்ரே பண்ண வேண்டும். இன்னைக்கு நான் பேச போகிற காரியம் இந்த மாதத்தின் முதலாம் நாளில் இருக்கிறதுனாலே ஸோ உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதை பற்றி நான் விளக்கி உங்களுக்கு சொல்லாமல் இருக்கிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் ஜெனசிஸ் சாப்டர் 18 verse 19 நாம் படிப்போம். 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கர்த்தர் என்ன பண்றாரு? ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் வீட்டாருக்கும் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள். இங்க பார்க்கிறோம், ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுறாரு. நான் என்ன பண்றேன்? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படிக்கு, இங்க போட்டிருக்கு நிறைவேற்றும்படிக்கு, இங்க போட்டிருக்கு for I know him in order that he may commanded his children and his household after him that they keep the way of the Lord to do righteousness and justice, that the Lord will bring to Abraham what he has spoken to him. அப்ப ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அவர் அப்படியே செய்து முடித்தார். இன்றைக்கு இந்த மாதத்துல நாம் நினைச்சு கொண்டிருக்கலாம்,
என்னுடைய வாழ்க்கை எப்படி போக போகுது, எப்படி நடைபெற போகிறது என்று நீங்க ஒரு கொஸ்டின் மார்க்கோடு நீங்க இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் ஆபரகாம கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அது அப்படியே நிறைவேறுச்சு. பாருங்க, இப்ப நமக்கு பைபிள் இருக்கு. என்னது? we have a bible. those days no bible. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மேல பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, இது இப்ப என்ன டைம் சொல்லுவாங்க, வானத்தை பார்த்து சொல்லுவாங்க. இப்ப டைம் 7 மணி, இப்ப டைம் 5 மணி சொல்லுவாங்க, 5:30 மேல பார்த்து தான் சொல்லுவாங்க. முன்னோர்கள்லாம் பார்த்து நீங்க கேள்விக்கலாம், அவங்க பாட்டி தாத்தாலாம் கேட்டீங்கன்னா, அவங்களாம் கேட்டீங்கன்னா மேல பார்த்து தான் என்ன பண்ணுவாங்க, டைமிங் சொல்லுவாங்க. அப்படி ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசுறாரு, உன்னை என்னது உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆனா பின்னாடி பார்த்தா ஒண்ணுமே கிடையாது, சூழ்நிலைகள் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் ஒரு பிளாங்கா இருக்கிறது. அதெல்லாம் உண்மையிலே அதுதான் எதுக்கு ஆவிக்குரிய அவனுக்கு பெரிய ஆசீர்வாதம் பேர் வந்ததுன்னா, விசுவாசத்தின் தகப்பனியா பேர் வந்ததுன்னா, நம்மலாம் எல்லாமே இருந்து நம்ம விசுவாசிக்க மாட்டோம். அவன்கிட்ட எதுவுமே இல்லை. சூழ்நிலைகள் பார்க்கும் போது எவ்ரிதிங் லைக் வில்டர்னஸ் மாதிரி தான் இருந்தது. ஆனா கர்த்தர் தெரியும், இவன் சொன்னா கீழ்ப்படிவா என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயத்தோடு கர்த்தர் அவனோடு பேசுகிறார். உன்னை என்னது I will multiply like a stars. அவருடைய சந்ததியை நட்சத்திரத்துக்கு போல என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். பாருங்க, ஒண்ணுமே இல்லை, யாருமே இல்லை. அந்த ஏரியால அவன் மட்டும் தான் இருப்பான் போல. அப்படிதான் இருக்குது சூழ்நிலைகள். ஒரு வில்டர்னஸ்ல போய் உங்களை விட்டுட்டு கர்த்தர் பேசினாரு, என்ன பண்ணுவீங்க? இது கர்த்தர் பேசுறாரா இல்ல வேற எதனா பேசுறா நம்ம டவுட் ஆயிட்டு இருப்போம். உண்மையிலே இன்னைக்கு எப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமுக்கு சொன்னபடி. அப்ப இன்றைக்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு எப்படி சொன்னாரோ அதே போல நமக்கு சொல்றாரு, நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். He will bless our generation to generation. எப்படின்னா அது பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால், ரொம்ப முக்கியமான காரியம். என்ன மாதிரி சூழ்நிலைகள் வந்தாலும் அதை போட்டிருக்க மாதிரி வாசிங்க. நீங்கள் நீதியும் உங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடங்கள். நம்ம என்ன பண்ணோம் பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிக்கு என்ன பண்ணா கத்து கொடுக்கிறார்னா, நீதி நியாயம். அது இல்லாம கர்த்தருக்கு காத்து நடவுகள். 3 காரியம் இங்க பார்க்கிறோம். இந்த காலையில கர்த்தர் நீதி நியாயம். நம்முடைய தேவன் இஸ் a justice God. நீதி நியாயம். ஓ பாஸ்டர், இன்னைக்கு நடக்கிற காரியங்கள்லாம் அநியாயமா இருக்குது பாஸ்டர், ஒண்ணுமே புரியல, காசு குத்தா முடிஞ்சிச்சு பாஸ்டர். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம இந்த மலேசியா தேசம் சரி, இந்தியா தேசத்துல நிறைய கரைகள் இருந்து கொண்டு இருந்தாலும், நிறைய சில வேளையில கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிற தேவன். நம்ம மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 நபர் இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, ஒரு ஃபேமிலி பிரச்சனை. அவங்க என்ன பண்ணாங்க, கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் போட்டது அப்படியே அவங்களுக்கும் இதுக்கும் அப்படியே ஆப்போசிட். அவர் அந்த இடத்தை கேட்கவே இல்லை. ஆனா அவர் அந்த இடத்தை என்ன பண்றாங்க, அபகரிக்க வந்திருக்காங்க. பெரிய சென்னையில அந்த இடத்தை அபகரிச்சு அந்த இருந்தவரும் என்ன பண்ணிட்டாங்க, ஆளை வச்சு வெளியே தூக்கி போட்டாங்க. அவர் புலம்புறாரு, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நான் ஒண்ணுமே பண்ண முடியலையே, எதுவுமே இல்லையே, இது என்னுடைய லேண்டு. ஆனா நீதி நியாயம் இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, தூக்கி போட்டாங்க. நம்ப மாட்டீங்க. He's just waiting in a God's presence. எத்தனை வருஷம்? 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு, 3 வருஷம் போச்சு, 4 வருஷம் போச்சு, 7 வருஷம் போச்சு. 10 வருஷம் கழிச்சு ஜஸ்டிஸ் நீதிபதி என்ன பண்றாரு, ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு. இந்த லேண்ட் இவங்களுக்கு தான் சொந்தம், இவங்களுக்கு தான். சில வேளையில நமக்கு நீதி நியாயத்தை விசாரிக்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார். பாருங்க, 10 வருஷம் கழிச்சு அந்த கேஸ்ல வின்னாயி இன்னைக்கு சந்தோஷமா இருந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் அப்படிதான். கர்த்தர் சில வேளையில நான் நல்லா தான் செய்யறேனே, ஆனா எனக்கு ஒரு நீதி இல்லையே, நான் இதுதான் பண்றேனே, நியாயம் இல்லையே, சில வேளை நம்ம யோசித்துக் கொண்டிருக்கலாம். அதே சமயத்தில் நம்முடைய பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுமா, கற்றுக் கொடுக்க வேண்டும். எல்லாமே சூழ்நிலை என்ன பண்ணுமா, கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவார் என்பதை அறிந்திருக்கிறோம் என்றார். அப்ப ஆபிரகாம் அவருடைய சந்ததிக்கு அவர் என்ன பண்றாரு, கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயந்து வாழணும், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், கர்த்தருக்கு ஜஸ்டிஸா இருக்கணும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும் என்ற வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதான் ஆபிரகாம் பார்த்து நான் சொன்னேன், for I know him in order that he may commanded his children and his household after him that may keep the way of the law
டு பி ரைச்சஸ் அண்ட் ஜஸ்டிஸ். இன்னைக்கு இந்த ரைச்சஸ் அண்ட் ஜஸ்டிஸ் தான் இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. நீதி நியாயம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். எது சரி, இது சரி, இது தப்பு, இது ரைட்டு சொல்லி கொடுக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்ததை அவன் அப்படியே அவனுடைய சந்ததிக்கு சொல்லி கொடுத்தது மாத்திரத்துல the Lord will make to Abraham what he spoken to him. கர்த்தர் என்ன சொன்னாரோ அவர் அப்படியே செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை செய்து முடிக்க வேண்டும். எத்தனை பேர் செய்ய போறீங்க? கஷ்டமா இருக்கும். ஏன் விசுவாச தகப்பன் ஆபிரகாம் ஒண்ணுமே இல்லை. விசுவாசத்தில் வராது எவமே பாவம். விசுவாசிக்க வேண்டும். ஒண்ணு இல்லை, சொல்லுங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. என்னால முடியும். I can do all things. Christ give me strengthen me. என்னால முடியும். I more than conquer. இந்த சூழ்நிலைகள் போதெல்லாம் அங்க தோல்வியில் இருப்பீங்க. ஆப்போசிட்டா பேசுறோம். தோல்வியில் இருக்கும் போது குட்டுனது பேடு. அப்ப பேடா போய் கொண்டிருக்கிறது என்ன பண்ணும்? நீ பேடா பேசக்கூடாது. என்ன பேசணும்? குட்டை பேசணும், குத்திங்க பேசணும். பாஸ்டர் ஆல்ரெடி ஐ அம் சஃபரிங். அப்ப ஹாப்பியா எல்லாம் சாப்பிடுங்க போயிட்டு. நாங்க பாஸ்டர் உலகத்தானே ஆப்போசிட்டா சொல்லி கொடுக்குறான். பைபிள்ல அதான் போட்டிருக்கு, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள். எப்படி பாஸ்டர் உள்ள கவலை வச்சு நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? கவலைப்படுறதுனால ஒரு மூலமும் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. எது கவலைப்பட்டு பிபி சுகர் வாங்கிக்கிறோம் நம்ம? உலகத்தான் சொல்றான் நல்லா சிரிங்க சொல்றான், சிரிச்சா நோய் விட்டு போக சொல்றான். அதுக்காகவே என்ன பண்றாங்க, காலையில பயங்கர பயமாகுது. சில இடத்துல 6 மணிக்கெல்லாம் நம்ம கிரவுண்ட் உள்ள போயிட்டா போதும், அப்படியே கை தட்டி சிரிக்கிறாங்க. நான் ஒருத்தர் பயந்துட்டு, நான் ஏதோ பேய் தான் சத்தத்து போல இதை சொல்லிட்டு, அப்புறம் பார்த்தா அங்க ஃபுல்லா சைனீஸ் ஃபுல்லா என்ன பண்றாங்க, சிரிச்சுன்னு இருக்கிறாங்க. எனக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளையில நாம் எப்படி நடக்க போகுது, ஏது நடக்க போகுது என்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம். டோன்ட் வரி. இங்க வரும்போதெல்லாம் நாங்க எப்படி நடக்க போகுது, ஏது நடக்க போகுது எதுவுமே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, நீங்க சபை நீங்க உட்காருவீங்க சொல்லிட்டு, இங்க ஒரு ஆராதனை இருக்கும் சொல்லிட்டு நம்பினீங்களா? இருந்தா நல்லா இருந்திருக்கும் சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. See, God knows everything. கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் தெரியும். நம்ம என்ன செய்ய போகிறோம், எது பண்ண போறோம். இன்னைக்கு கர்த்தர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அதுதான் கர்த்தர் பார்த்துட்டாரு. டேய், நீங்க ஏதோ முன்னாடி பெருசெல்லாம் விசுவாசம் மாட்டீங்க, கடுகளு விசுவாசம், மஸ்டர்ட் சீட். என்னது கடுகளு? அந்த கடுகு எவ்வளவு சின்னது. அது சமையல்ல இல்லைன்னா அந்த சமையல் நல்லா இருக்காது. கடுகு தான் பார்க்கறது தான் கடுகு. அதை போட்டாதான் அதோடைய அந்த சுவையே வரும். சட்னிலும் சரி, குழம்புலையும் சரி, அந்த தாளிச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த கடுகை போட்டு அது பொண்ணாதான் அதோடைய டேஸ்டே சுவையா இருக்கும். காரணம், இன்னைக்கு நீங்களும் நானும் கடுகளு விசுவாசம், மஸ்டர்ட் சீடுடைய விசுவாசம் நமக்கு இருக்கணும். அந்த லெவல் கூட நம்ம சில நேரத்தில் நம்ம இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம வாயை திறந்தாவே எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ். முடியாது, நடக்குமா, நடக்காதா? பாருங்க, ஓப்பனா சொல்றேன், நமக்கு கர்த்தர் சொன்னதை செஞ்சு ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாருங்க, நம்ம என்ன விரும்புறோமோ கர்த்தர் செய்வார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், சிம்பிளான எக்ஸாம்பிள், நான் இங்க நடக்கிறது தான் சொல்றேன், வரையெல்லாம் சொல்ல. இருக்கிறது 2 மிக்சர் இருக்கிறது. 2 மிக்சர்ல ஒன்னு ஹேண்ட்லிங் மிக்சர், இன்னொன்று வந்து டிஜிட்டல் மிக்சர். என்ன பண்ணோம், போன வாரம் தான் சர்ச் பண்ணோம் இதை வாங்கணும் சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சில காரியங்கள் நடந்தது, ஒரு சலசலப்புலாம் இருந்தது. சரி, ஓகே, நம்ம சபைக்கு ஒன்று வாங்கிட்டா ரொம்ப நல்லது. ஜோம் போனா, ஆனால் கையில காசு கிடையாது. உண்மையா சொல்ல காசு கிடையாது. ஏன்னா வாடகை கட்டணும், இதை பண்ணோம் சூழ்நிலைகள். ஆனால் கர்த்தர் சொன்னா, நீ பாரு, சர்ச் பண்ணதுல ஒரு குறைஞ்சது போக மாட்டோம். என்ன பண்ணுங்க, கூகுளில் தட்டி சர்ச் பண்ணோம். கீபோர்டு பார்த்தோம், மிக்சர்லாம் பார்த்தோம். நாங்கள் பார்த்து 12 தான் பார்த்தோம். என்னது, மிக்சருடைய 12 இன்ச்சஸ் தான் பிளான் பண்ணோம், 12 போடுறது. நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு டிஜிட்டல் மிக்சர் வித் 16 சேனல் வாங்கப்படி கர்த்தர் கிருபை செஞ்சார். நம்ம என்ன நினைச்சோமோ, எனக்கு மாசம் 3 மாசத்துல கொடுக்கணும், அப்படிப்பட்ட காரியங்கள் வேணும். பாருங்க, அந்த பாஸ்டர் கொடுப்பாரா நமக்கு தெரியாது.
ஆனா நம்ம சொல்றத நினைச்சு சொன்ன மாத்திரத்துல பரவாயில்ல நீங்க 3 இன்ஸ்டால்மெண்டா கொடுங்க, ஸோ 3 மாசம் கட்ட வேண்டும், 1 மாசம் கட்டியாச்சு, இன்னும் 2 மாசம் கட்டணும். பாருங்க, நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ கர்த்தர் தரார். இதுதான் விசுவாசம். அப்ப முதல் நம்பணும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நீதி நியாயத்தையும் சேர்க்கிறது. நம்ம எது இதை நம்ம ஏதோ இதை வச்சு சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது. நம்ம நியாயமா கேட்கிறோம், நீதியா கேட்கிறோம். ஆண்டவரே எங்க சபை கொடுத்து நல்லா இருக்கும், ஆண்டவரே ஃபேனு கொடுங்கப்பா, ஜெபிச்சோம். ஃபேனு 2 ஃபேன் இன்னைக்கு ஆயா கர்த்தர் நம்மளுக்கு உட்கார வச்சிருக்காரு. எல்லாம் எப்படி? எல்லாம் விசுவாசம். பேங்க்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியலாம், சர்ச் பேலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு போகுது, எவ்வளவு இன்னொரு வருது சொல்லிட்டு. நம்முடைய ஃபோக்கஸ் தான் தெரியும் சில நேரத்துல. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை நம்பி நீங்க செயல்பட வேண்டும். இதுதான் விசுவாசம். நான் பெருமைக்காக சொல்ல, பாஸ்டர் ஃபுல்லா அவருடைய கதையை சொல்றாரு இல்ல, இதுதான் விசுவாசம். என்னுடைய வாழ்க்கை முதல் பயணமே கர்த்தர் சொன்னாரு, உன்னால முடியும் சொன்னாரு. எல்லாம் சொன்னாங்க உன்னால டிகிரி எல்லாம் படிக்க முடியாது சொன்னாங்க. படிச்சு காட்டின டிகிரியை உன் லைஃப் முடிஞ்சிச்சு சொன்னாங்க. ஏன்னா 10th உன் லைஃப் முடிஞ்சிச்சு, ஃபார்ம் 5 உன் லைஃப் முடிஞ்சிச்சு சொன்னாங்க. எந்த இடத்துல முடிஞ்சிச்சு சொன்னாங்களோ வாழ்க்கை முடிஞ்சு சொன்னாங்க, அதே இடத்துல சீஃப் கெஸ்டா போயிருக்கு. எந்த பிரின்சிபல் சொன்னாங்களோ அதே பிரின்சிபல் என்ன கூப்பிட்டு, பாஸ்டர் நீங்க மெசேஜ் கொடுக்கணும், நீங்க வொர்ஷிப் பண்ணணும். எப்படி நடந்தது? Because of God. Hallelujah. அப்ப நம்ம கர்த்தரை நம்பி சேவிக்கும் போது, கர்த்தரை நம்பி விசுவாசிக்கும் போது, கர்த்தர் நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்களும் நானும் ரைச்சஸ் அண்ட் ஜஸ்டிஸ் உடைய பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நீதி நியாயம், கடவுளுக்கு பயப்படுற பயத்தை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் அப்படியே செய்தான். ஆபிரகாம் ஈசாக்கு அப்படியே செஞ்சான். ஆனா கொஞ்சம் அவசரப்பட்டாரு. குலத்தை பாக்கிய குடும்பம் சொல்லிட்டாரு, தெளிவா சொல்லிட்டாரு. கொஞ்சம் அவசரப்பட்டதுனால இன்னைக்கு ஒரு சந்ததியே உருவாயிடுச்சு. கொஞ்சம் பொறுமையா இருந்தாருன்னா பாருங்க, அவரும் ஹியூமன் பீயிங் தான். சில நேரத்துல பாருங்க, ஒரு சின்ன காரியத்தினால வேற சந்ததி வந்தது. பரவாயில்ல, எல்லாம் நன்மைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி இன்னைக்கு அந்த சந்ததி தான் பெரிய சந்ததியா இருந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமா மல்டிப்ளை பண்றாங்க. பாருங்க, ஒண்ணு கர்த்தர் சொன்னதை செய்யாம நம்ம தவறி போகும் போது இன்னைக்கு ஒரு சந்ததியே வேற ஒரு சந்ததி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. அவர் எல்லாரும் நேசிக்கிற தேவன். அந்த சந்ததியை நேசிப்பார், நம்ம சந்ததியை கர்த்தர் நேசிப்பார். இன்றைக்கு நீங்கள் நானும் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். need to speak righteousness and justice. எப்போது என்ன பண்ணுமா? நீதி நியாயத்தை செய்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது ரொம்ப கடினமா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். எப்படி நான் பண்ண போறேன், எப்படி நான் என்ன பண்ண போறேன், நடக்க போறேன் என்ற ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். இந்த ஜூலை மாதத்துல 1ஆம் தேதி கர்த்தர் சொல்றார், I will do everything for you. Hallelujah. நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். எத்தனை நம்புறீங்க? blind faith, கண்ணை மூடி நம்புங்க. கர்த்தர் சொன்னானா செய்யுங்க. சில நேரத்துல எப்படி நடக்க போகுது, ஏது நடக்க போகுது டவுட் படாதீங்க. கடுகளு விசுவாசம், மாஸ்டர் ஸ்டேட் விசுவாசம். அந்த கடுகள் விசுவாசத்தை, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொடுங்க சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க வழிவாசலை திறப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கர்த்தரை நம்பி நீங்க சேவிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் வழிவாசலை திறக்கிற தேவன். பாருங்க, மோசே செங்கடலை பிளக்கும் போது அவன் நம்புறான். ஆனா ஒரு பக்கம் டவுட், என்னது எப்படி நடக்க போகுது, ஏன் நடக்க போகுது என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறான். கர்த்தர் செங்கடலை பிளக்கிறார். ஹல்லேலூயா. இஸ் நத்திங் இஸ் இம்பாசிபிள். ஏன்னா சரித்திரத்துல இப்படிப்பட்ட ஒரு இதுவரைக்கும் இது மாதிரி நடந்தது சரித்திரமே கிடையாது. நம்ம கடவுள் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் ஒர்க்கிங் காட். உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார். எப்படி மோசேக்கு இருந்தாரோ உனக்குள்ள இருக்கிறார். முதலாவது சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் அற்புதம் செய்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல கானாவூரின் களத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையிலும் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் செய்வார். அவர் பெரிய காரியத்தை செய்வார். அதை நம்பி நீங்க செபிக்கும் போது கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அப்ப நீங்க செய்ய வேண்டியது, for I know him in order that they may command his children
and his household after him, that they keep the way of the Lord. Need to keep the way of the Lord. எப்போதும் கர்த்தருக்கு பயந்து சொல்றதை கடைபிடிக்க வேண்டும். கடினமா தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க செய்து பாருங்களேன். ஆபிரகாம் அதுதான் ஈசாக்குக்கு செய்து கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் உங்க சந்ததி ஆஸ்வதிக்கப்பட வேண்டும் என்றால் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. மற்றவங்க சொல்லாதீங்க, முதல் நம்ம செய்யலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம 17 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அப்போது கர்த்தர் ஆபிரகாமனை மறப்பேடோ, அதுக்கப்புறம் தான் போடுறாரு. என்னது? கர்த்தர் ஆபிரகாமுக்கு நிறைவேற்றும்படி தொடர்ந்து வாசிப்போம். இங்க பார்க்கிறோம், ஆபிரகாம் மட்டும் என்ன பண்றான்? கர்த்தருக்கு என்ன பண்றான்? நின்று கொண்டு. அங்க ஆபத்து வருது, அங்க பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருது, ஆனாலும் கர்த்தருக்காக நின்று கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அவன் நீதியும் நியாயத்தையும், righteousness and justice, கர்த்தருக்கு பயந்து அவன் நடந்து கொண்டிருந்தான். நீங்கள் நானும் இந்த ஜூலை மாதத்துல கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழியில் நீதியும் righteousness ஆய் justice ஆய் நீங்க நடக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எப்படி ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதித்தாரோ இன்று வரைக்கும் அவருடைய சந்ததி பெருகிக் கொண்டேதான் இருக்கிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். We will do sometimes, we will do mistake, but don't worry about, keep on thinking the mistake. It's a நல்ல காரியம் கிடையாது. அந்த மிஸ்டேக்கை யோசித்து கொண்டு நோ, அதை விட்டு வெளியே வந்துட்டு ஆண்டவரே நீங்க என்ன காட்டுறீங்க, நீங்க என்ன வழிநடத்த போறீங்க என்ற நம்பிக்கையோடு அந்த நிச்சயத்தோடு நீங்க நடக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் உங்களுடைய சந்ததியை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்க பண்ற ஜபங்கள் பாருங்க, நீ வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைய மறந்துட சொல்றாரு. சில நேரத்துல அந்த வசனம் கேட்டோன்னா பயமா இருக்கும். நீ வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைய மறந்துட சொல்றாரு. சில நேரத்துல அதுக்காக நான் சில நேரத்துல போய் படிப்பேன். எங்க அப்பா சொல்றாரு, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்பா சொல்றாரு, படி பைபிள் படி, பைபிள் படி. இவருக்கு ஒரு வேலையில சும்மா என்ன பண்றாரு, பைபிள் படி, பைபிள் படி சொல்றாரு. ஆனா எங்க அப்பா காலையில எழுந்து என்ன பண்ணுவார், ஜெபிப்பார். காலைல 5 மணிக்கெல்லாம் எழுந்துருவாரு. எழுந்துட்டு ஒரு காஃபி ஒன்று கொடுப்பாரு, நல்லா நர்சூஸ் காஃபி. அது குடிச்சாதான் அப்படியே பிரைட் ஆயிடும். ஸோ அதை குடிச்சிட்டு உடனே ப்ரேயருக்கு போவோம். அவரும் கரெக்டாக காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்துருவார். 4:30 மணிலாம் வந்துட்டு ஃப்ராங்க் சொல்லுவார், ஃப்ராங்க் சொல்ல கத்துவார். அப்பயே உடனே சில நேரத்தில் எழுந்துருவோம். சண்டே சாட்டர்டே நடாய் ஒரு பைபிள் படி சொல்றாரு. காலையில் எழுந்த உடனே கஷ்டமா இருக்கும். ஆனா அதை என் வாழ்க்கையில அதை நான் படிச்சதுனால தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க நம்ம படிக்கல, நம்ம வேதத்தை படிக்கலன்னா கர்த்தர் நம்முடைய பிள்ளையை மறந்துடுவார். Spend time with God. Have a faith in God. Walk with God. இது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. Spend time with God. Have a faith in God. Walk with God. 3 things very important. அதே போல righteousness, justice. அதே போல கர்த்தரோடு நீங்க வாழ வேண்டும். கர்த்தரோடு நீங்க நடக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். நீங்க அப்படி இருந்து பாருங்க, கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது அவருடைய ஆசீர்வாதங்கள் அளவில்லற்றது, பெருசா இருக்கும். நான் கர்த்தருக்கு பயந்து வாழும் போது கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியத்தை செய்வார். அப்படியே கண்களை மூடி ஒரு விசை
ரபா ஷகதடபா. ஓ ராமா ஷகதடமா. மைட்டி மிராக்கிள் பவர் காட். நன்றி தகப்பனே. ஆண்டவரே, கடந்த 6 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்திரப்பா. ஆண்டவரே, இந்த ஜூலை 1ஆம் தேதி அப்பா, ஆண்டவரே, வாக் வித் காட், ஆண்டவரே, ஃபெய்த் இன் காட், ஆண்டவரே, அதே போல எல்லா சூழ்நிலைகளும் உம்மை நம்பி trust in the Lord with the whole heart, lean on the own understanding. சொன்னபடியே ஆண்டவரே, எங்க சுய இஷ்டத்தின்படி போகாதபடி உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய காரியத்தின்படி நாங்க ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சொல்லி ஜெபிங்க பார்க்கலாம். ஷபா கரபோ ஷகதடபா. மைட்டி மிராக்கிள் தேவனே, ஆண்டவரே, எப்படி ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதித்தீரோ, இன்றைக்கு எங்களுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. மோஸ்ட் ஹை ஃபேமிலி சென்டர் ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், சந்ததிகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இது இந்த பட்டணத்துல, இந்த ஜகூர் பட்டணத்துல பெரிய சந்ததியை மாறத்தக்கதான எல்லா வழிவாசலையும் உண்டு பண்ணுங்க. ஓ ராபா ஷகதடபோ. மைட்டி மிராக்கிள் பவர் காட். ஆண்டவரே, எல்லா காரியங்கள் ஆண்டவரே, ஒருவேளை நாங்க தவறுகள் பண்ணியிருந்தால் தயவாய் மன்னிங்க அப்பா. ஆண்டவரே, மன்னிச்சு மறந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உமக்கு கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மால் எல்லாம் கூடுமாப்பா. ஆண்டவரே, உம்முடைய கருத்தில் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்க எப்போதும் உமக்கு பயந்து வாழ்ற பிள்ளைகளாக, எப்போதும் ஆண்டவரே, எப்போதும் உம்முடைய சார்ந்து வாழ்ற பிள்ளைகளாக, எப்போதும் ஆண்டவரே, எப்போதும் விசுவாசத்தோடு நாங்க இருக்கிற பிள்ளையாய் எங்களுக்கு நீங்க கற்றுக் கொண்டிருப்பதற்காக நன்றி தகப்பனே. யாரு இருக்காலும் இல்லையோ, நீங்க எங்களோடு இருப்பதற்காக நன்றி தகப்பனே. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. கர்த்தர் எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ, 2 காரியம் சொல்றாரு. மண்ணு, சாண்ட் அண்ட் ஸ்டார்ஸ். இது வரைக்கும் எந்த சயின்டிஸ்டும் மண்ணை எண்ணவே முடியாது, ஸ்டாரோ இது வரைக்கும் என்ன சொல்றதே கிடையாது. ஏன்னா அப்படியே கர்த்தர் நம்முடைய சந்ததியை ஆஸ்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு அவரை நம்பி செயல்படுவோம். நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆஸ்வதிப்பார், நிச்சயம் ஆஸ்வதிப்பார். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றே இந்த வேலையில இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஜெபிக்க பாராட்டின கிருபைக்காக நன்றி தகப்பனே. அன்றே, உங்களுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் சொன்ன தெய்வம். அன்றே, எங்களுடைய சந்ததியை நீங்க ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க, பிளஸ் பண்ணுங்க அப்பா. எப்போதும் உம்மோடு நாங்க சார்ந்து வாழ்ற பிள்ளைகளாக அப்பா, நீங்க நினைச்சாதான் எங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்க மறந்துட்டா நான் எங்க ஓடுவோம்ப்பா. அன்று நீங்க நினைச்சாதான் எங்களுக்கு வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம்ப்பா. அன்று நாங்க எப்போதும் உண்மை நினைச்சு நாங்க ஓடுற பிள்ளைகளாய் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹெவன்லி ஃபாதர். ஓ ராமா ஷகதடமா, ஓ ரபா ஷகதடபா. தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிரதர் பிரபாக்காக ஜெபிக்கிறேன். வராத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா. ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, சந்ததியை ஆஸ்வதிப்பேன் சொன்ன தெய்வம். ஆண்டவரே, சந்ததியை பெருக பண்ணுங்க. எல்லா கைண்ட் பிரேசத்திலும் ஆஸ்வதிங்க. நன்மையும் கிருபையும் தொடர நான் பிளஸ் பண்றப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தர சொல்லத்தக்கதாய் இந்த மாதம் முழுதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய பரிசுத்த நினைக்கமும் வந்த மக்களுடைய என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க.